இன்றைய தலைப்பு, நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் உணரும்போது பலத்தை எப்படி கண்டறிந்தது? பலவீனம் சொன்னால் நம்மளுக்கு முடியாது, எதுவுமே முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி குழப்பறது ஒன்று நம்ம வாழ்க்கையில். சோர்வு, டயர்ட், எதை செஞ்சாலும் நம்மளுக்கு வாய்க்காமல் போகிறது, டயர்டாக வருது. இந்த நேரத்தில் தேவனோட வார்த்தை நம்மளை தட்டி எழுப்போம். தேவனோட வார்த்தை நம்மளை உயிரடியும். நம்ம வாழ்க்கை வீக்னஸும் டயர்டு இருக்கும்போதும் நம்ம சோர்ந்து போயிடுவோம், பலன் இல்லாமல் போயிடுவோம். பலன் இல்லாமல் ஒரு செத்த மனசோட போல இருக்கும். அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்றப்ப அவரோட வார்த்தையை விசுவாசிக்கும் போது புது பலன் தேவன் தருவார். ஐசையா 40ஆம் அதிகாரம் வசனம் 29 வரை 31 வரை. ஐசையா 40ஆம் அதிகாரம் வசனம் 29 31 வரை நான் படிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுக்கு போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு தடவை சோர்ந்து போகும்போது, பலனற்று போகும்போது இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்திக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலம் உடைய வார்த்தை இப்படி சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. தேவன் எனக்கு பலத்தையும் உற்சாகப்படுத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நான் போகும்போது, அதிகமான நேரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். புது பலத்தோட, புதிய கம்பீரத்தோட என்னை வழிநடத்தினார். என்னை வாழ்க்கையில் அப்பாவோட வார்த்தை ஒருபோது வீணாகலை. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன வார்த்தை ஒருபோது வீணாகலை. என்னை வழி நடத்தினார். நான் சோர்ந்து போகும்போது, கீழே விழுந்த போது கூட என் ஆண்டவர் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வந்தார். பல சட்டங்கள் வந்துச்சு, பல ஆலோசனைகள் வந்துச்சு. ஆனால் தேர்ந்தெடுத்தது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய சத்தம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க. நான் எப்படி பேசணும், நான் என்ன செய்யணும், இந்த உபத்திரம் மத்தியிலும், கஷ்டங்கள் மத்தியிலும், வேதனை மத்தியிலும் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு நான் கேட்டது உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட ஒரு போர் வீரரை காட்டினார். ஆமி எப்படி அவங்களுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்களுக்கு வலி வேதனை தான், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க கடமையை செய்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன் என் தேவனுக்காக? என்னோட வாழ்க்கையில் கட்டுகள் உடையணும்னா, போராட்டம் உடையணும்னா, நான் பிரச்சனை தேடி போன பிரச்சனை உடையணும்னா நான் என்ன செய்யணும்? ஆமி போல யுத்த வீரர்கள் எழும்பணும். அப்படி அந்த உணர்வு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வேதத்தை அதிகமாக வாசித்தேன், கற்றுக்கொண்டேன். அந்த வேதத்துல அங்கேயும் பலவீனமாகவே ஆண்டவர் என்கிட்ட காட்டினார். மோசேக்கும் பலவீனம் இருந்துச்சு, திக்குவாயும் மதமா இருக்கிற ஆண்டவர் நான் எப்படி போயிட்டு பார்வன்கிட்ட பேசுறது, எகிப்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு கவலைப்பட்டார். ஆண்டவர் சொன்னேன், இப்போ இருக்கிறேன். அதே போலதான் இந்த பிரச்சனை மத்தியில நான் நோக்கி கொடுக்கும் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். உன்னோட நான் இருக்கிறேன், உன்னை தாயின் கர்ப்பத்தில் அறிஞ்சிருக்கோம், நான் வழி நடத்துவேன் எனக்கு வாக்கு கொடுத்தார். ஒவ்வொரு பிரச்சனை வேதனையும் கண்ணீரும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் தேவன பலன், தேவன சத்துவம் எனக்கு எனக்குள்ளாக நிரம்பல. அவரோட வார்த்தை எனக்கு வழிநடத்து வந்தது. அவரோட கிருபை உனக்கு போதும் சொன்னார். போராட்டம் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஆமில மாற்றம் பண்ற போல நம்ம முழங்கால் படிட்டு, நம்ம முழங்கால் முடங்கி அவரை நோக்கி பார்க்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஒவ்வொரு பதிலும் வித்தியாசமா இருந்தது. ஆண்டவரே, இப்படி செஞ்சிருக்கீங்களா? நானே என் ஆண்டவர் ஆச்சரியமா, ஆண்டவரே நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உண்மை அமர்ந்திருந்து நான் வேதத்தை வாசித்து அதிகமா ஜெபிக்க ஆராதனை செய்யறப்ப நீங்க என்னோட இருந்தீங்க, ஆண்டவர் பேசுறீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் காட்டினார். எங்க தப்பு எங்க உன்னோட பலவீனம் காட்டினேன் ஆண்டவர் சார், பலவீன மத்தியிலும் நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னார். என்னை வழி நடத்தினார். ஒவ்வொரு மத்தியிலும் அது சாட்சியாக ஆண்டவர் திருப்பி மற்றவங்க என்னோட சொன்னாங்க, நீ எப்படி இப்படி இருக்க உற்சாகமா, நீ எப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படி இந்த உறவினர்கள் எல்லாம் கேட்டாங்க. அவங்களே சாட்சி கொடுத்தாங்க, அவர் கிறிஸ்துவர், அவர் ரொம்ப ஜெபிக்கிறவர், அவரோட ஜெபத்தினால்தான் ஆண்டவர் இடைக்கட்டி வந்தார். சாட்சி என்னை ஆண்டவர் அவங்க மூலமா சாட்சி சொல்ல வச்சார். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. ஆண்டவரே நன்றி, என்னை சாட்சியா எழுப்புறதுக்காக நன்றி. போராட்டத்து மத்தியில் நீ என்னோடு இருந்ததுக்காக நன்றி. என்னை நீங்க கைவிடவே இல்லை அப்பா. நான் உணர்ந்தேன். பிரச்சனை வந்து
உபத்திரம் வந்தது நன்றி, இந்த பலவீனங்கள் எனக்கு இருந்தது நன்றி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த சிந்தனை கேட்டுருச்சு, என் தேவன் தான், என் தேவன் தான் எல்லாம், என் தேவன் தான் எல்லாம், நீரே போதும், நீரே போதும், என் தேவன் எல்லாம், என் தேவன் தான். அப்பாவுக்கு நன்றி சொல்ல கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9. அவர் என்னிடத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாகும் என்றார். ஆகியார் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். ஆமே, ஆண்டவருக்கு நன்றி. இந்த பலவீனம் இருந்ததுனால தான் நான் ஆண்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நன்றி. பவுலும் ஜெபிச்சார், அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் எனக்கும் தான். ஆண்டவர் என்னோடு பேசினதுக்காக நன்றி, என்னை வழி நடத்துனதுக்காக நன்றி, என் குடும்பத்தை வழி நடத்துனதுக்காக நன்றி. ஒவ்வொரு போராட்டத்தில் ஒவ்வொரு கண்ணிலும் தேவன் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றி கொடுத்தார். என் இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெற்றேன், என் இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெற்றேன் என்ற அதிகாரத்தோடு நான் சொல்லுவேன் என் கர்த்தர் நல்லவர். என்னோட ஜெபத்தில் நான் இயேசுவின் படையில் ஒரு வீரன், நான் இயேசுவின் நேசிக்கிறேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெயிப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பிரச்சனை சவால் விட்டேன். நான் சவால் விட்டேன், என் தேவன் இருக்கிற, என் தேவன் யார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால உலகத்தின் வார்த்தையை, உலகத்தில் மனுஷர்கள் இங்க போ அங்க போ பிரச்சனை தீரும் சொன்னா அது எதுவுமே நிலைக்காது. எவ்வளவுதான் நம்ம காலை ஆண்டவர் விட்டு தூரம் பண்ணாலும் அப்பா நம்மளை விட மாட்டாரு, அவரை எப்படியாச்சும் அழைச்சிடுவாரு. இன்னைக்கு நம்ம துணிகரமா செய்யலாம், எனக்கு நான் சபைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு இல்லை. இந்த சபைனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். இந்த திருச்சபை தேவன் இருக்கிற வசனம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் வரப்ப விடுதலை உண்டு, நம்மளுக்கு விடுதலை உண்டு, நம்மளுக்குள்ளாக ஒரு சாட்சி பவர் வருது, கனெக்ஷன் வருது. அதனால நம்ம உலகத்தின் பிரச்சனைகள், நம்ம குடும்ப பிரச்சனைகள் சந்திக்க தேவன் சாட்சியா நிறுத்துறார். அதுக்காக நன்றி, கோடி கோடி நன்றி. பலப்படாம ஆண்களுக்கு விலக போது நடக்கிற காரியங்கள் அடையும் அந்த சூழ்நிலை நடந்தோம். எதுவுமே வேணாம், எங்கேயாவது போயிடலாம், ஆனால் பலப்படுத்த தனிக்கு விழும்போது ஆண்கள் பலப்படுத்தும். அந்த காலங்களிலிருந்து வெளிவர காரியங்கள் அனைத்து நாள்கள் நடந்து வந்தது. நான் ஜெபிச்ச அமிழ்த்த அந்த காரியங்களிலிருந்து நான் வெளியே வரணும். கிருபை மீண்டுமாக உங்களுக்கு எழுப்பாங்க, உங்களுடைய பலத்தை கொடுங்க சொல்லி நான் கேட்டேன். கடந்து வந்த காரியங்கள், அநேக காரியங்கள் அங்கே எனக்காக, இந்த குடும்பத்துக்காக இப்படி நடக்கணுமா அப்படின்னு குடும்பமாக விழுந்து போனோம். அப்பொழுதுதான் சொன்னார், நான் விழுத்துக்கிறேன், நான் உங்களை பலப்படுத்துகிறேன், என்னோட பலம் எப்போது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் அந்த குடும்பத்தை மொத்தமாக வழி நடத்தி மீண்டுமாக சபைக்கு எழுந்த நாங்கள் திரும்பி மீண்டுமாக எல்லோரும் குடும்பமாய் ஆண்டு எழுதி நிற்க, அவருக்கு ஊழியர் செய்ய எழுதி வர ஆண்டு மீண்டுமாக ஒரு புதிய திரும்பியும் குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் சொல்லி கல்யாணம் பண்ண போகிறோமா இப்போ இல்லை, பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. வேறு இவருக்கு ஓகே ஓகே ஜனியுடைய ஒரு பிள்ளை இருக்கா? வா ஓகே, இவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஓகே ஆல்ரைட். சாராவும் ரமேஷன் எனக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஓகே, ஸோ நீங்கள்
இவங்களுக்கு வந்து 3 ஆம்பளை பையன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டே நம்ம நல்லா சுற்றி போடுவோம். 3 பையனும் பெரிய பெரிய பையனுங்க. ஓகே, என்ன நண்பர்களே, உங்களுக்கு விசேஷமாக உங்களுக்கு ஜபம் தேவை. ஜபம் தேவை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போவோம், அது உணர முடியாது. நம்ம தூக்கி தோல் போட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். ப்ரே பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு வந்து 2 மாதத்தில் திருமணம் நடக்கும்போது அந்த காலையில் கர்த்தர் நடத்த வேண்டும். சபையராக நம்ம இருந்து நின்று உங்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவாரே, எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். கர்த்தாவே, இந்த உலகத்தில் பணம் காசு பணக்கார ஆண்டவரே பட்டம் பதவி இல்லாமல் இருந்தாலும் இயேசு இந்த குடும்பத்தோடு இருக்கிறார். ஐயா, இந்த சாட்சியில கேட்டு ஆண்டவரை விழுந்து போடுவதை தூக்கி விட்டீங்கப்பா. முழுகி போறேன், சாவ போற நேரத்தை தூக்கி விட்டீங்கப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம். அவங்க பிள்ளைகளை தவிக்கிறோம். அவங்களும் தேவனுடைய சமூகத்தில் வரவும், தேவனுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கவும், ஒப்பு கொடுக்க தகப்பன ஐயா, ஜெனிஃபருடைய திருமண காலத்துக்காக ஜபித்துக் கொள்கிறோம். அநேக தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு, சரீர தேவைகள் உண்டு. கர்த்தாவே, நீங்க சந்திப்பீங்க, நீங்க சந்திப்பீங்க. இதுவரைக்கும் செய்தவர் இனியும் செய்வார், இதுக்கு மேலும் செய்வார். அவர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஐயா, உமக்கு சாட்சியாக நிற்கவும், சபைக்கு சாட்சியாக நிற்கவும், இன்னும் ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக பலவீனமாக சோர்ந்து போகின்றவருக்கு ஆண்டவரை ஒரு பலனாக நிற்க ஐயா இந்த சாட்சி கொடுத்தா நன்றி. தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிங்க. எதிரியானவன் தொடாதபடிக்கு ஆண்டவரை வேலி அடிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வேலி அடிக்கிறோம் தகப்பன். இயேசு நாமத்தில் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை, ஒவ்வொரு சுற்றிலும் ஆண்டவரை வேலி அடிக்கிறோம் தகப்பன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Very good. Praise the Lord. Hallelujah. இங்க பார்த்தீங்க, நம்மளுடைய சாரா ஓகே அவட்டாக 2வது ஜோடி நீங்க பார்த்துருக்கீங்க. இதுதான் அடுத்தது. நீங்க அடுத்த யார் பேர் கொடுக்க போறீங்க? பிரசவம் பண்ண வேண்டாம். அவங்க பிரசவம் பண்ணலை. அவங்களுடைய வாழ்க்கையில் காயங்கள் வேலை எனக்கு தெரியும். சில காரியங்கள் நம்ம சொல்ல விரும்பல. ஸோ இதனால் அந்த காயம் வேதனை வரும்பொழுது நானாக இருந்தால் நிச்சயமாக என்ன அவங்க எழுத்து நின்று ஒரு பக்கத்தில் ஒரு மனசு நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசல நம்ம மனம் குமுறுது. ஒரு தகப்பன் அப்படிதான், ஒரு தாய் அப்படிதான். பார்த்தீங்களே, ஒரு தாய் பொங்கி வெடிச்சு அடித்து நொறுக்கும். ஒரு ஆம்பளை உன்னால் சொல்ல முடியாது, ஆனால் அழுவோம், அழுவோம். சாயமான மனைவிமார்களே, உங்கள் கணவன்மார்களே அறிஞ்சு கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்க குமுறான், அவங்களுக்கு சொல்ல முடியல, அழுகுறான். ஏன் பேசாமல் இருக்க, ஒன்றும் பேச மாட்டேன்னாங்க, அழுகுறான். அவனுக்கு தெரியல. ஒன்று அழுவான், இல்லைன்னா ஆத்திரப்படுவோம். ஸோ அதனால் இந்த உங்கள் மனதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவள் கத்துவா, ஆனால் பாசமானவன். கத்துவா. இந்த ரெண்டு கேரக்டர் இங்கே பார்த்தது பெரிய ஒரு கப்பல் பில்டிங்கே தேவையில்லை. ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த ஞானஸ்தானம் இருக்கிறவங்க anything else I to put the messages, the announcements. சரி, இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க தயவு செய்து ஈபான் நேம்தா. ஓகே, இந்த ஈபான் சகோதரர்கள் சபாடுறவங்க நம்ம கூட அவங்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தவிர்த்து கொள்ளுங்க, அவங்க படித்து கொடுக்கணும். ஸோ இது வெரி டாப். ஏன்னா எனக்கு மனாய் சரியாக வராது, ஈபான் சரியாக வராது. ஸோ மை டாக்டர் மேபி டீச்சரா, ஏன்னா நிறைய இடத்துல வேறு மொழிப்பு இருக்கும். ஸோ பிலீவ். அடுத்தது வந்து அந்த யாராவது வருமா, ஒவ்வொரு ஃபேமிலிக்கு 100 வெள்ளி, ஒரு ஃபேமிலி 100 வெள்ளி தான்.
ஒரு ஃபேமிலி 100 வெள்ளி. ஓகே, இன்னொரு 5